ஹலோ மக்களே, அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க முடியலையா? லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன செய்யலான்னு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்காக தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்றதை பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாங்காய் சாதம் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா? ஒரு வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக எண்ணெய் சேர்க்க தேவையில்ல. எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நெய்யை விட எண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்க போகிறோம். எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் நீங்கள் செய்கிறீங்கன்னா கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி இது எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. காய்கறி இல்லாததுனால இதெல்லாம் அங்கங்கே கடிப்படுறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, உளுத்தம் பருப்பு நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் கடலைப்பருப்பு சேர்க்கணும். பொரியறதுக்கு முன்னாடி சேர்த்துறாதீங்க. அடுத்ததாக நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்க போகிறோம். கடலைப்பருப்பு ஒரு முழு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஏன்னா கடலைப்பருப்பு கலர் மாறிடும், உங்களுக்கு சரியாக வறுபட்டிருக்காது. அடுத்ததாக இதில் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் அது ரெண்டுமே சேர்க்க போகிறதில்ல, கடலைப்பருப்பு மட்டும்தான். அடுத்ததாக இதில் காஞ்ச மிளகா, காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா கூட சேர்க்கலாம், ஆனால் காஞ்ச மிளகா சேர்க்குறப்ப தான் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க ஒரு சில டைம் சாப்பிட மாட்டாங்க. பொடியாக நறுக்கி எண்ணெயில் வதக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மாங்காயை துருவி வச்சுருக்கேன். தோல் எடுத்துகிட்டு நல்லா நீட்டாக துருவிக்கோங்க. ரொம்ப ஃபைனான துருவலில் நீங்கள் துருவக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு அந்த மாங்காய் பீஸ் கிடைக்கிறப்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையுமே சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை வதக்கிக்க போகிறோம். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இது கூடவே மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்க்கணும், அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கி விட்டுட்டிங்கன்னா நம்மளுடைய மாங்காய் வெந்துடும். ரொம்ப வேகணுன்றது கிடையாது. அங்கங்கே அந்த புளிப்பு டேஸ்ட் கிடச்சிச்சின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்க போகிறோம். தண்ணி எதுவுமே இதில் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால் கல்லுப்பு சேர்க்கக்கூடாது, தூளுப்பு தான் சேர்க்கணும். இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் கல்லுப்பு சேர்த்துட்டிங்கன்னா கல்லுப்பு கரையாது, அங்கங்கே உங்களுக்கு கடிப்படும். இப்போ வடித்த சாதத்தை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வீட்டில் என்ன சாதம் சாப்பிடுவீங்களோ அதையவே சேர்த்துக்கலாம். இல்லைனா பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கிறீங்கன்னா 1க்கு 1.5 பங்கு தண்ணி, 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. அடுத்ததாக ஸ்லோ ஃப்ளேமில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா குக்கரை மூடிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சிங்கன்னா வெந்துடும். இல்லைனா ஹை ஃப்ளேமில் 2 விசில் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நம்மளுடைய சாதம் நல்லா வெந்திருக்கும். சாதத்தை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இப்போ நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாங்காய், மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாமே அந்த சாதத்தில் மிக்ஸ் ஆகணும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு கலர் எல்லாமே ஒயிட் ரைஸே தெரியாமல் கலர் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நெய் சேர்க்காதனால கடைசியாக 1 ஸ்பூன் நீங்கள் நெய் சேர்த்து இறக்குனீங்கனாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் சாதம் செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாங்காய் எடுத்துக்கோங்க. இனிப்பாக இருக்க மாங்காய் வேண்டாம். இந்த மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக மாங்காய் சாதம் லஞ்ச் பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி மாங்காய் சாதம் ஏற்கனவே செஞ்சுருக்கீங்களான்றதையுமே கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ.